கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவாரில்லை, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவரில்லை. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன் வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். பரிசுத்த ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார், அவன் பிரஸ்தாபம் தேசமெங்கும் பரவிற்று. அன்புக்குரிய இறை மக்களே, கர்த்தர் நம்மோடு இருந்தால் என்னென்னலாம் நடக்கும் என்ற ஒரு சித்தத்தை இந்த யோசுவாவின் மூலமாக 6ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் பார்த்து வந்தோம். இந்த நாளிலும் கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார். இன்றைக்கி நாம் யாரோடு இருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு உலகத்தின் பார்வையிலே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. நாம் கடவுளோடு இருக்கிறோமா, இல்லை உலகத்திலோடு இருக்கிறோமா, துன்மார்க்கரோடு இருக்கிறோமா, இல்லை ஏமாற்றுக்காரரோடு இருக்கிறோமா, இல்லை சுயநலக்காரரோடு நாம் பழக்கம் வைத்திருக்கிறோமா? அன்பான இறை மக்களை, இன்றைக்கு நல்லவர் போல தங்களை அறிவாளிகளாக காட்டிக்கொண்டிருக்கிறவர்கள் தான் உலகத்தினுடைய முதல் துன்மார்க்கர், உலகத்தினுடைய முதல் அநீதிக்காரராக செயல்படுகிறார்கள். ஆனால் ஒன்றும் அறியாதவராக, படிப்பறிவில்லாதவனாக, பக்தி இல்லாதவனாக இருக்கின்ற மனிதனிடத்தில் இருக்கிற நல்ல குணங்கள், நல்ல குணாதிசயங்கள் பார்க்கும் பொழுது அவன் பிறருக்கு உதவுகிறவனாக, தேசத்தின் மீது பற்று உள்ளவனாக, நாட்டுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டும், தன் அருகில் இருக்கிற பசியுள்ளவனுக்கு உணவை கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவனாக இருக்கிறான். இன்றைக்கு யோசுவா அப்படிப்பட்ட ஒரு உண்மையைத்தான் தேசத்தில் இருந்து அவன் பாடுபட்டான். இஸ்ரவேலை நடத்து வருவதற்காக அவன் பல முயற்சிகளை எடுத்தான். கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டியை தூக்கி வந்தான். ஆற்றை கடந்து வருவான். பாளையத்திலே அவர்கள் கடந்து வந்தார்கள். அனைத்திலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் சொல்கிறான், இஸ்ரவேலரோடு பண்ணின உடன்படிக்கை, இந்த எரிகோ நகரத்தை எவன் ஒருவன் கட்ட நினைக்கின்றானோ 26வது வசனத்தில் அவனுடைய எழுப்புகிற மனுஷன் சாபத்துக்குரியவன் என்றும், அவன் அஸ்திவாரம் போடும்போது மூத்த மகனை இழப்பான் என்றும், வாசல் காலை வைக்கையில் இளைய மகனை இழப்பான் என்றும் அங்கே உடன்படிக்கை சாபத்தை வைக்கின்றார். இன்றைக்கு ஆலயங்களிலும் சரி, நாம் பார்க்கும்போது பெரிய கோபுரங்களை கட்டினால் சாதனை என்று நினைக்கிறோம், மோட்சத்துக்கு செல்கக்கூடியவர்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த கோபுரங்களையும் பெரிய கட்டிடங்களை கட்டுவதனால் நாம் பெரிய பக்தியாளனாக காண முடியாது. நம்முடைய அருகில் இருக்கிற, நம்முடைய ஆலயத்துக்கு அருகிலே தினமும் அழுக்கு துணியோடு படுத்து கிடக்கிற மனிதனுக்கு ஒருவேளை உணவு அவனை அழைத்து சென்று வாங்கி கொடுப்பதே கடவுள் பார்வையிலே நீதி உள்ளதாக இருக்கிறது. ஆகவே அதுதான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையினுடைய ஆழமான நம்பிக்கை. இன்றைக்கி நாம் எவ்வளவு பொன்வெள்ளியை மண்ணிலே கல்லிலே கொட்டினாலும், ஆண்டவருக்கென்று நாம் செலுத்தினாலும், அங்கே கடவுளுக்கென்று பரிசுத்தமானது பொன்னையும் வெள்ளியையும் யோசுவா என்ன செய்தான்? சுத்திகரித்து, சுத்தப்படுத்தி, சுட்டரித்து அதை கடவுளுக்கு சொந்தமாக மாற்றினான். இன்றைக்கு கடவுளுக்கு உரிய காணிக்கையை கொடுக்கும் பொழுது நாம் தரம் பார்க்கிறோம், பதம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே யோசுவா இஸ்ரவேல் மக்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பொன்னையும் வெள்ளியும் சுட்டரித்து பரிசுத்தப்படுத்தி கடவுளுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்த்தான். ஆகவே தான் அவன் செய்ததெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். அந்த பிரியமான காரியத்தினால்தான் கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்றைக்கு உலகத்தில் நீங்களும் நானும் பிரியமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலக வரலாற்றிலே பூக்களுக்கு தண்ணீர் கொடுக்கின்ற நாள் என்று சொல்லி கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு சிறப்பாக உலகத்தாரால் கொண்டாடப்படுகிறது. நேஷ்னல் வாட்டர் எ ஃப்ளவர் டே என்று சொல்லி மலருக்கு நீர் ஊற்றும் நாள். இன்றைக்கு பல அறிஞர்களையும் மருத்துவர்களையும் பார்க்கும்போது மன அழுத்தம்,
ப்ரெஷர், இன்னும் தோல் வியாதி, இவை அனைத்துக்குமே மலர்களை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அந்த மலர்களை பயன்படுத்துவதினால் ஏற்படுகின்ற விளைவுகள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு சுகம், ஒரு முழுமையான பூரண சுகத்தை கடவுள் கொடுக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட எல்லாமே நல்லது என்று கண்டார். கெட்டவைகளாக, பிடிக்காதவைகளாக, தூரமானவைகளாக ஒன்றையும் கடவுள் எல்லாவற்றையும் நன்மை என்று படைத்தார். இன்றைக்கும் கூட என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கடவுளுக்கு உரிய காரியங்களில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்துவோம். இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் ஏதோ ஒரு திருவிழா சமயத்திலும் பண்டிகை சமயத்திலும் ஆலயத்தில் கூடி ஆலயத்தின் காரியங்களை பார்ப்பது, தன்னுடைய இனத்தான் வந்துவிட்டால் அவருக்காக இரவும் பகலும் அவரோடு சேர்ந்து ஊழியத்தில் ஈடுபடுவது, அது உண்மையான தேவ பக்தி அல்ல. யார் வந்தாலும் வரவில்லை என்று சொன்னாலும், எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, நீ உன்னுடைய அழைப்பு கர்த்தருக்கென்று நீ உன் வாலிப பிராயத்தை ஒப்பு கொடுத்தாய் என்று சொன்னால், அதில் நீ முழுமையாக உன்னை ஒப்பு கொடுக்கிற மகனாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இந்த யோசுவா இருந்த காரணத்தினால் கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடும் இந்த மாதத்தின் நிறைவில் இருக்க ஆசைப்படுகிறார். ஒருவேளை இதுவரை உங்களிடத்தில் கடவுள் இல்லை என்று சொன்னால், இந்த நாளில் நீங்கள் இந்த காணொளி மூலமாக இந்த செய்தியை கேட்டு இதை அநேகருக்கு நீங்கள் அறிமுகம் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இயேசு சுவாமி, இன்றைக்கு மலருக்கு நீர் ஊற்றுகிற நாள். இன்றைக்கு மடிந்து போகிற மனிதனுடைய வாழ்க்கையை இன்றைக்கு உம்முடைய ஜீவ தண்ணீரால், உம்முடைய திரு இரத்தத்தினால் மீண்டும் நாங்கள் மலரச் செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீர். உம்மையும் சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணி விட்டோம் என்று நினைத்தார்கள். ஆனால் நீ மலராக மொட்டாக உயிரோடு எழுந்தீர். அன்பின் கடவுளே, எங்களுடைய திருச்சபையிலும் இப்படிப்பட்ட உயிர்ப்புகள் காணப்பட, ஆண்டவரே, அநேகரை குணமாக்குகின்ற உயிர்ப்புகள் காணப்பட எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். விசேஷமாக நாளை இது ஆண்டவரே நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்தது போல வருகின்ற புதிய மாதத்திலும் உம்முடைய அனுக்கிரகம் எங்களுடைய திருச்சபைக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் நிறைவாய் கிடைக்க அனுக்கிரகம் செய்தருளும். உம்மையை நம்பியிருக்கிறபடினால் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.